இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இப்போ வரைக்கும் கரண்டாக பேக்லாஷ் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக பேக்லாஷ் ரிலேட்டட் நிறைய ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் ப்ளஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே மூவ். ஸோ ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக டைமிங் தான் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஸோ ஒரு 5:30 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து WWE பேக்லாஷை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்றதை பார்த்துருந்தோம். பட் WWE வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்சே கிக் ஆஃப் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா 4:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் WWE இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. 4:30 நடத்திருந்தாங்க. பட் 7:30 வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட 5 மேட்சஸ் தானே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியாக முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட 4:30 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குந்தர் வர்சஸ் பேட் மெக்காஃபே மேட்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து நல்ல டாமினன்ஸாக ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெகுலேஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. 100% நடக்குமான்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரெண்டிங் டாப்பிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஆல்சோ மெயின் யூனிட்ல நடக்க போகிற நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ரிலேட்டடும் பார்த்துடலாம். இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்ல பெரிய லெவலில் இன்டர்ஃபரன்ஸ் எதுவும் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோடி ரோட்ஸோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்லாஷ்க்கு அவர் வருவாருன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் ஆகியிருக்க நிலையில் இப்போ கரண்டாக ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடி ரோட்ஸ் இப்போதைக்கு கரண்டாக பேக்லாஷ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனுக்கு ஃபியூச்சர் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கோடி ரோட்ஸ் பேக்லாஷ்க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரெண்டிங்கான ஸ்பெகுலேஷன்ஸை இந்த 2 மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ரீக் அவுட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ பேக்லாஷோடைய மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணி போட்டிருக்கோம். நான் என் ஸ்க்ரீனில் 2 வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.